ஒன்லி கால்பந்து ஃபேமிலீஸ்க்கு வணக்கம். அ நாங்க வந்து எங்களோட ரொட்டீன்க்கு திருப்பி வந்துட்டோம். பிரீமியர் லீக் ரிவ்யூ லாஸ்ட் கேம் வீக் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு லாஸ்ட் வீடியோக்கு நீங்க குடுத்த லவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா, சில கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது வந்துட்டு லைக் ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்துச்சு. லைக் எப்படி வந்துட்டு டிஃபரெண்ட் பீப்பிள் வந்து டிஃபரெண்ட் ஜர்னில இருக்காங்க. டிஃபரெண்ட் பாயிண்ட் அட் தேர் லைஃப்ஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாரி ஹோல்சமா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ ஃபார் தி சப்போர்ட். கன்டினியூவா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு முக்கியமான மேட்ச்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். ஓகேவா? மச்சி ஓப்பன் த பாட்டில்ன்னு சொல்லிட்டு அங்கங்க பாட்டெல்லாம் என் காதுக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. பட் நான் வந்து கான்ஷியஸா ரொம்ப நெகட்டிவா ஆர்சனல் மேல பேச வேணாம். நான் இந்த வீடியோல நான் பர்ட்டிகுலரா நினைக்கிறேன். ஏன்னா, ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாரி லைட்டா ஒரு பேனிக் மோட்ல தான் இருப்பாங்க. ஸோ அதுக்கு மேல வந்துட்டு கொஞ்சோண்டு நெய் ஊத்துங்கோ, அந்த மாரி நான் பண்ண வேணான்னு வந்துட்டு நெனைக்கிறேன். என்ன நெனைக்கிற? கிராக்ஸா? இல்ல ஜஸ்ட் அ பிளிப்பா? ஸ்டில் ஆர்சனல் ஹேவ் த என்ன சொல்றது? அந்த இன்ஜின்ல வந்துட்டு அந்த ஸ்டில் தே ஹேவ் த பவர் டூ ரன் த்ரூ த லீகா? என்ன நெனைக்கிற நீ? இல்லடா. கிராக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஓவர் ரியாக்ஷனா இருக்கும்னு நெனைக்கிறேன். ம், இப்போ ஒரு ட்ராக்காக. ஏன்னா, தே ஹேவ் பீன் த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் டீம். அதுல எந்த டவுட்டும் இல்ல. ம், ஆனா, நம்ம போன வாரம் கேம் வீக்ல பேசியிருப்போம். போன வாரம் சண்டர்லேண்ட் வந்து வந்தாங்க. அ எமிரேட்ஸ்க்கு வந்து ரயாவ புல்லி பண்ணிட்டுருந்தாங்க. எப்படி நம்ம ஆளுங்க போய் புல்லி பண்ணிட்டுருந்தாங்களோ, அந்த மாரி போய் புல்லி பண்ணிட்டுருந்தாங்க. பிரென்ட்ஃபோர்ட் அதே எடுத்துக்கிட்டாங்க. இவங்க நீ கார்னர் வச்சுன்னு வரியா? நான் வந்து லாங் த்ரோ வச்சுன்னு வரேன் பாருன்ட்டு தே கிரியேட்டட் லாட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஆர்சனல் வேர் லக்கி டூ கெட் அவே வித் ட்ரா. அது வந்து லெட்ஸ் பி ஹானஸ்ட். ஆனா, ஒரு சாம்பியன்ஸ் ஆகணும் அப்டின்னா, இந்த மாரி ஃபேஸஸ் நம்ம கடந்து தான் ஆவணும். நம்ம லிவர்பூலா இருந்தபோதும் பார்த்திருக்கோம். சிட்டிக்கும் நெறைய மொமெண்ட்ஸ் ஆஃப் லக் இருந்திருக்கு. அதனால கிராக்கு இல்ல இந்த வீல்ஸ் ஆஃப் த கார் அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஓவர் ரியாக்ஷன். ஆனா கிரெடிட் டூ பிரென்ட்ஃபோர்ட். அவங்க வந்து ஆர்சனல வந்து ஒரு ஒரு வண்டர் கோல், ஒரு பயங்கரமான மேடுவேக்கு ஹெட்டர் தவிர ஆர்சனல் டிட்ன்ட் ஹேவ் மச் இன் த கேம். இன்ஃபேக்ட் இகோர் தியாகோவுக்கு பதில் அந்த இடத்துல வந்து இன்னும் ஒரு ஹாலாண்ட் இருந்திருந்தானா 3 கோல் போயிருக்கலாம். ஸோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். பட் ஐ திங்க் ஸ்டில் ஆர்சனல் வில் எண்ட் அப் அஸ் த சாம்பியன்ஸ் அப்படிங்கிறது என்னோட ஒரு சின்ன ஒப்பீனியன். நீ என்ன நினைக்கிற? அதான் எனக்கும் மேட்ச் பார்த்தப்போ லைக் அதுதான்டா ஃபீல் ஆச்சு. ஏன்னா, பிரென்ட்ஃபோர்ட் வந்துட்டு ஒரு ஒரு லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்காம, இதுதான் எங்களோட பிளான். இப்படிதான் ஆடப் போறோம். செட் பீசஸ், லாங் த்ரோஸ் அண்ட் கவுண்டர் அட்டாக்ல லாங் பால்ஸ். ஓகேவா? ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு 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 திங் எடுத்துட்டு வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. ஏன்னா, நீங்க சொன்னது உண்மைதான். விகார் தியோகோ வந்து இடத்துல வந்துட்டு வேற யாராவது இருந்தாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 1 கோல் வந்திருக்கும்டா. ஏன்னா நெறைய ஒன் ஆன் ஒன் சிச்சுவேஷன்ஸ் வேற ஆர்சனல் வந்து ரொம்ப கோலுக்காக புஷ் பண்ணி ரொம்ப ஹை அப் த பிட்ச் பிரென்ட்ஃபோர்ட் சைடுல இருக்கும்போது வந்து நெறைய சான்சஸ் அவங்களுக்கு கிடைச்சது. ஆர்சனலுக்கும் சான்சஸ் கிடைச்சது. நம்ம வந்துட்டு இல்லன்னு சொல்ல முடியாது. தே ஹேட் தேர் சான்சஸ் ஆஸ் வெல். பட் ஸ்டில் முக்கியமா வந்து அந்த ஐ திங்க் 75 மினிட்டும் இதுல வந்துட்டு ஒரு கெல்லஹர் ஒரு சேவ் இருக்கும்னு நெனைக்கிறேன். மார்டினெல்லி இது கடைசி நிமிஷத்துல 90th மினிட்லயோ எதிரோ வந்து பயங்கரமான லைக் சேவ். ஃபைனல் ஆமா. கெல்லஹரோட ஒரு சேவ் வேற இருந்துச்சு. ஸோ அந்த மேபி அது உள்ள போயிருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் பீன் 2-1. ஸோ ஒரு 50-50 கேம் தான். ஆனா ஆர்சனலுக்கு வந்து ஒரு டஃப்பான ஒரு அவே மேட்ச் எஸ்பெஷலி அட் பிரென்ட்ஃபோர்ட். ஈவன் லிவர்பூல் கூட போய் தோத்தாங்கன்னு நினைக்கிறேன். 3-2 சம்திங் நம்ம கரெக்ட். வந்துட்டு 3-2 நம்ம தோத்தோம்னு தோத்துட்டோம். நினைக்கிறேன். ஸோ ஒரு டஃப்பான மேட்ச் தான். பட் நான் எப்பவுமே இந்த சீசன் வந்து நான் நிறைய வீடியோல சொல்றேன். ஆர்சனல் ஃபேன்ஸ்க்கு வந்து என்னன்னா, ஏன்டா நாங்க ஒரு மேட்ச் டிரா பண்ணோம்னு ஏன்டா இத்தன பேர் வந்துட்டு எங்க தோத்துருவோம்னு அலறிட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஆக்சுவலா நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். லிவர்பூல் வந்து இந்த மாரி ஒரு இவ்ளோ பல வருஷமா டைட்டில் அடிக்காம இருந்தப்போ, ஒரு ஜெனரல் பெர்செப்ஷன் என்னன்னா, எவ்ரி டைம் நாங்க வந்து ஒரு ஸ்லிப் ஆகும்போதோ, நோ பன் இன்டெண்டட் ஒரு ஒரு இது தோக்கும்போதோ என்ன ஆகும்னா, உடனே முடிஞ்சு போச்சா அடுத்த வருஷமான்னு சொல்லிட்டு. ஸோ நாங்க வந்து இந்த டைட்டில் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க எத அடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா, நாங்க வந்து ஒரு ஃபெயிலியர், லூசர்ஸ், பாட்டில் எஃப்சின்ற அந்த பெர்செப்ஷன பிரேக் பண்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, அந்த டைட்டில் வந்த உடனே அடுத்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா 2வது டைட்டில் அடிச்சிட்டோம். ஸோ அந்த கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஹர்டில பீட் பண்றது, இந்த என்டையர் பிரஸ், ரைவல் ஃபேன்ஸ் இவங்க பெர்செப்ஷன பீட் பண்றது தான் வந்துட்டு ரொம்ப கஷ்டம். ஸோ ஆர்சனல் வந்துட்டு நான் அகைன் சொன்ன மாரி இந்த சீசன் வந்து அவங்க ஷோ பண்ணணும் தட் வி ஹேவ் தட் டு வின் த டைட்டில் அப்படின்றது ஷோ பண்ணணும். ஃப்ரம் டாக்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்னன்னா,
ஐ ஓகே தே பில்ட் அ வெரி குட் ஸ்குவாட். ஆனா அந்த ஸ்குவாட வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி யூஸ் பண்றாங்களா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு வந்துட்டு இன்னும் இருக்கு. ஏன்னா எஸ்ஏவோட ரோல் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. யூ கேன் டெல் ஆகல. எஸ்ஏ வந்து சப்பாரா பெர்ஃபார்மரா நம்ம சொல்லலாம். பட் ஸ்டில் எஸ்ஏவோட ரோல் இன்னும் ஃபிக்ஸ் ஆகல. ஐ ஹேவ் ஸ்டில் மை டவுட்ஸ் அண்ட் இத ஆன் மார்டின் ஓடகார்ட் ஆன் புக்காயோ சாக்கா ஆஸ் வெல். உண்மைய சொல்ல போனோம்னா. ஏன்னா ஒவ்வொரு டீமுக்கும் ஒரு தாலிஸ்மேன் தேவை. ஓகேவா? அவன் அவன் 30 கோல் 40 கோல் அவன் அடிச்சு நம்மள கூட்டு போயிடுவான்ற மாதிரி ஒரு பிளேயர் நம்மளுக்கு தேவை. இஸ் புக்காயா சாக்கா தட் பிளேயர் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு. கரெக்ட். ஸ்டார் பாய், ஃபேஸ் ஆஃப் ஆர்சனல், பயங்கரமான ஒரு ஒரு இங்கிலாந்து இன்டர்நேஷனல் அப்படிலாம் இருக்கு. 30 கோல் 35 கோல் ஒரு சீசன் கொடுத்து அவனால ஜெயிக்க வைக்க முடியுமான்னு சொல்லிட்டேன்னா, சிட்டி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், ஹாலாண்ட் இருக்கான். லிவர்பூல் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கேன், சாலா இருக்கான். பிரென்ட்ஃபோர்டே எடுத்துக்கோடா. ஈகார்ட் தியாகோ இருக்கான். எத்தனை கோல்ரா? 17 கோலோ, 18 கோலோ. 17 அந்த கோல், மாரி 17 ஒரு கோல். அவுட்புட் வந்து இப்ப அவங்க கரண்ட்டா கியோகரெஸ் எடுத்துட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் சாகா இஸ் தட் கா இல்ல. சோ அதனால அவன் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய டவுட்டாவே இருக்கு. அதனால வந்து இந்த சீசன் நமக்கு மிஸ் ஆயிடுச்சுன்னா, நெக்ஸ்ட் சீசன் தேர் வில் பி பயங்கரமான ஒரு பேனிக் இருக்கும். எந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டு வர்றது? நம்ம பிளேயர்ஸ் குட் எனஃப் டு வின் அ டைட்டிலா? ஆர்டெட்டாவோட மேனேஜரல் பொசிஷன் எப்படி? அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கும். சோ ஐ ஹோப் ஃபார் தட் சேக் அவங்க வந்து இந்த சீசன் டைட்டில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீ சொல்லு. இல்லடா, இன்னொன்னு நீ சிமிலர் லைன்ஸ் டூ வாட் யூ டோல்ட் தான் ஜேமி கேரகரும் சொல்லியிருந்தான். நான் வந்து இப்போ இந்த சீசன்ல இப்போ வரைக்கும் 27 மேட்ச் வீக் 26 மேட்ச் வீக்ல நான் வந்து டீம் ஆஃப் த சீசன் பில்ட் பண்றேன்னா, ஓவர் த இயர்ஸ் நான் வந்து ஒரு டீம் ஆஃப் த சீசன் அந்த டைம்ல பார்க்குறேன்னா, சாம்பியன்ஸ் ஆன எல்லா டீம்லயும் ஒரு ஃப்ரீக் சீசன் இருக்கும். நமக்கு போன வருஷம் சாலா, அதுக்கு முந்தின வருஷம் ஹாலாண்டு, ஹசார்டு, மாரேஸ், லெஸ்டர்ல கூட மாரேஸ் அண்ட் வார்டி. அந்த மாரி ஆர்சனலுக்கு ஒரு ஒரு ஃப்ரீக் ஆர் மேவரிக் சீசன் அப்படிங்கிறது டிஃபெண்டர்ஸ் கிட்ட இருந்து இருக்கு. கோல் கீப்பர் கிட்ட இருந்து இருக்கு. பட் அவங்களோட ஃப்ரண்ட் லைன் இன்னும் ஃபயரே ஆகல. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு முதல் கேம் வீக்ல இருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, தே டோன்ட் ஹேவ் அ 4-0, 5-0, 6-0 வின். அது வந்து வாட் இட் டஸ் டு த கான்ஃபிடன்ஸ். நமக்கே வந்து சில கேம்ஸ்லாம் 4-0ன்னு போட்டோன்னே ஒரு ஒரு ஜகர்நாட் ஃபீலிங் வரும். நம்ம அடுத்து இந்த டீம போட போறோம் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வந்து ஆர்சனலுக்கு வர வைக்கிறதுக்கு, அத புஷ் பண்றதுக்கு யாருமே இல்ல. ஃபார்வர்ட் லைன்ல. அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். பட் அந்த கயோடேன்னு ஒருத்தன் இருக்கான் பிரென்ட்ஃபோர்ட்ல. அவன் வந்து மிசைல் லான்ச் பண்ற மாரி லான்ச் பண்றான். நீ என்ன நெனைக்கிற அவன்? ஏன்னா, அவங்க வந்து நம்மளோடையும் ஃபர்ஸ்ட் கோல் லாங் த்ரோல, செல்சியோட 95த் மினிட்ல ஈக்குவலைசர், ஆர்சனலோட பெஸ்ட் டிஃபென்ஸ். அதையும் வந்து நம்ம அந்த டிலாப் போடுவாங்கல்ல, டிலாப் வந்து த்ரோக்கு பதில் கார்னர் பழைய தள்ளி விடுவான் கோல் கீப்பர்லாம். பழைய அந்த பழைய மாரி இவனுங்க டெலாப் லான்ச் தானே ஆ, சொல்றேன். ஆ ரோரி டெலாப். டெலாப். ஓ ரோரி டெலாப், ஸ்டோக் சிட்டி இது. ம். அவன மாரி இவன் வந்து ஒரு ரீஜன் மாரி இருக்கான்டா. எங்க இருந்து எங்க செகண்ட் போஸ்ட்க்கு போடுறான்டா. ஃபர்ஸ்ட் போஸ்ட்க்கே நம்ம ஆளுங்கலாம் தடுமாறின்னு இருப்பாங்க. ஒரு டீம் வந்து எத்தனை மேட்ச் ஜெயிக்குதுன்றது இவ்வளவு பெரிய ஒரு பினாமினா ஆகும்ட்டு அவரு யோசிச்சிருக்க மாட்டாரு. ஏன்னா மான்செஸ்டர் யுனைடெட்டுக்கு வந்து இது ஒரு பேட் ரிசல்ட்டே கிடையாது. நினைச்சு பார்த்தோம்னா இது ஜஸ்ட் கரெக்ட், டிரா. அண்ட் அவங்க வந்து ஒரு வர்ஸா ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல தே காட் அ பாயிண்ட் அவுட் ஆஃப் இட்ன்றது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனா கரெக்ட். ஊர்ல இருக்க எவனுமே அப்படி பாக்கலடா. யுனைடெட் ஸ்டாண்ட் முடிவெட்டலன்னு பேசிட்டு இருக்காங்க. சொல்றேன் நான் யுனைடெட் ஃபேன் தானே வச்சுக்கேன். அவனை அ ராத்திரி ராத்திரியே கட்டிட்டு போயிட்டு மொட்டை அடிச்சு விட்டுருவேன். முடி இருந்தாதான்டா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. சோ மேட்ச் எப்படி எப்படி பார்த்தேன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் ஹாம் டிசர்வ்ட் மோர் தென் தே டிசர்வ் த வின் என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் கரெக்ட். கடைசியில வந்து ஒரு சிஸ்கோ அண்ட் ஒரு மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வின்ன கொடுத்துருச்சு. மான்செஸ்டர் யுனைடெட்க்கு ஒரு பாயிண்ட கொடுத்துருச்சு. நீ சொல்லு. நீ சொன்ன மாரி தான். அந்த செகண்ட் ஹால்ஃப் ஆக்சுவலி வாஸ் அ ரோலர் கோஸ்டர் செகண்ட் ஹால்ஃப் தான். ஏன்னா, கேசமிரோ ஹெட்டரு, அதுக்கப்புறம் அத வந்து நம்ம வந்து வார்ல கட் ஆச்சு. ஆஃப் சைடுன்ட்டு. செஸ்கோ ஃபார் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் தட் ஃபினிஷ் வாஸ் அ பிரில்லியன்ட் ஃபினிஷ்ரா. எதிர்பார்க்கவே இல்ல நானு. பட் அதுக்கு முன்னாடி வென் யுனைட்டட் வேர் புஷிங் அதுக்கப்புறம் அடாம ட்ரவேரே அண்ட் அவன் யார் கேலம் வில்சன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பென்ஷன் ஹவுஸ் மாரி ஜாகிங் பண்ணி போயின்னு இருக்காங்க. சோ வெஸ்ட் ஹாம்க்கு அது ரெக்ரூட்மெண்ட் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. ஏன்னா அ அவங்க வாட் ப்ரௌஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அடாம ட்ராவர எடுத்துட்டு வந்தாங்க. கேலம் வில்சன் எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாரையும் எடுத்துட்டு வந்து யாராலயும் ஓடக்கூட முடியலடா. இப்போ ட்ரெய்னிங் பண்றாங்களா, என்ன பண்றாங்கன்னு தெரியல. தே ஷுட் ஹேவ் ஒன் தட் கேம் வென் யுனைட்டட் வேர் புஷிங். ஒரு 2 1 on 1, 2 on 1 சிச்சுவேஷன்ஸ்லாம் கிடைச்சுச்சு. எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. பட் ஃபுட்பால் அந்த ஹோல் நீ எப்படி போன வீடியோல ஃபுட்பால் எத நோக்கி போகுதுன்னு
தெர்ல அப்படின்னு சொன்னியோ, அந்த மாரி இப்ப யுனைட்டட் மாரி ஒரு ஜெயண்ட் ஆஃப் அ கிளப்ப வந்து ஒரு ஹேர் கட் ஓவர் ஷேடோ பண்ணுதுன்னா, நிஜமாவே வந்து நம்ப வாழ்ற டைம்ஸே வந்து கொஸ்டின் பண்ற மாரி தான் இருக்கு. அ இட் வாஸ் அ ஃபேர் ரிசல்ட் இன் த எண்ட். என்ன பொறுத்தவரைக்கும் யுனைட்டட் காட் லக்கி வித் அ ட்ரா. ஆனா ஓவரால் பிக்சர்ல பார்த்தன்னா, அ தே ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. டாப் 4ல அவங்க இருப்பாங்க. நம்மள விட 3 பாயிண்ட்ஸ் அஹெட் அண்ட் லெவல் வித் செல்சின்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளதான் என்ன பொறுத்தவரைக்கும். வெயின் ரூனி ஆக்சுவலி ஒரு இதுல சொல்லியிருப்பான். ஹீஸ் டூயிங் மை ஹெட் இன் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான் அவன். ஆனா என்னன்னா, எனக்கு லைக் லிட்டரலா அதான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா, ஒரு இவ்ளோ பெரிய ஒரு கிளப்ல வந்துட்டு ஒருத்தன் முடிவெட்டலன்றது என்னடா இவ்ளோ பெரிய ஒரு ஏன்னா நெனச்சு பாரேன். அவன் மில்லியன் ஃபாலோவர்ஸ் தட்டிட்டான். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னது ஸ்பான்சர்ஷிப் டீல்ஸ்லாம் பண்ணிட்டான். பிகே கூட கூட ஏதோ ஒரு வீடியோ பண்ணியிருக்கான்னு நெனச்சேன். இந்த ம். டாவிட் லூயிஸ் செல்சில ஒரு மேட்ச் படுத்துட்டு கண்ண மூடி வச்சுட்டு சிரிச்சிட்டு இருப்பான் தெரியுமா? அவன் லிட்டரலா ஆமா, அப்படிதான் பண்ணியிருப்பான். ஏன்னா யுனைட்டட் ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, அவன் முடி வெட்டினா அவன் டக்குன்னு அவன் இரலவென்ட் ஆயிடுவான். ஓகேவா? சோ வந்துட்டு அந்த பியரி ஆண்ட்ரி மீம் ஒண்ணு இருக்கும். கஷ்டமா இருந்து பின்னாடி சிரிப்பான் தெரியுமா? லைக் அந்த ஆமா, மாரி தான் வந்து ஆமா. அவன் இருந்திருப்பான். அவங்க டிரா ஆனப்போ, ஐய்யய்யோ! என்ன இப்படி ஆயிடுச்சேன்ற மாரி தான் இருந்திருப்பான்னு நெனைக்கிறேன். பாப்போம் யுனைட்டட் வந்துட்டு எங்க போறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் அனதர் நீங்க சொன்ன மாரி டாப் 4ல வந்துட்டு லைக் தி ஆர் ஸ்ட்ராங் கண்டெண்டர்ஸ் ஃபார் டாப் 4ன்ற மாரி செட் ஆயிடுச்சு. அகைன் ரூபன் அமோரிம் ஹோப் யூ ஆர் வாட்சிங் அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு போவோம். ஓகேவா? நம்ம செல்சி அண்ட் லீட்ஸ் யுனைட்டட். லீட்ஸ் யுனைட்டட் வந்துட்டு டேனியல் ஃபார்கேவோட ஜாப் இஸ் ஆன் தி லைன் அப்படின்ட்டோனே ஹிஸ்டரியிலேயே வந்து பிக்கஸ்ட் லாக்கின் யாருன்னா இவங்க தான். இப்ப நாங்க லாக்கின் பண்ணி அடிக்கிறோம் பாடுறான்னு சொல்லிட்டு ஐ மீன் நினைச்சு பாரு. ஐ திங்க் அப்போ வந்து செல்சி கிட்ட வின் பண்ணானுங்க. இது வந்து செல்சி ஆமா. கிட்ட அகைன் ஒரு டிரா நினைக்கிறேன்ல. கரெக்ட், 2-2ன்றது. கரெக்ட். ஆமா. 2-2 ட்ரா. மேட்ச் சொன்ன மாரி நம்மளுக்கு மேட்ச் பார்த்த உடனே ஒண்ணே ஒண்ணு தான் ஞாபகம் வரும். தட் கோல் பார்மரோட மிஸ். மிஸ். ம். 2 சைடுமே 2 ஸ்டூபிட் பெனல்டீஸ். அது கண்டிப்பா பெனல்டீஸ் தான். கைசிடோ கன்சிடர் பண்ணது ஒரு ஸ்டூபிட் பெனல்டி. ஏன்னா சலபா அவன ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டான். அவன் விட்டுருந்தானா போய் சலபா கிட்ட மோதி நின்னுட்டு இருப்பான். கரெக்ட், சோ கரெக்ட், கரெக்ட். தேவையில்லாத ஒரு சேலஞ்ச். லீட்ஸ் யுனைடெட் பெனல்டிலாம் கேவலமான ஒரு பெனல்டி. நம்ம பிளே கிரவுண்ட்ல தள்ளி விடுவோம் பார்த்திருக்கியா? ஒருத்தன் பால் கிட்ட போனானா அந்த மாரி புடிச்சு தள்ளி விட்டான் அவன. எனக்கு என்னமோ செல்சி ஒரு லிட்டில் வேஸ்ட்ஃபுல் அப்படின்ற மாரி தோணுச்சு. நீ என்ன நினைக்கிற? ஏய்! ஜாவா பெட்ரோ ஏதோ பிளாக் மேஜிக் பண்றான்டா. ஏன்னா சத்தியமா சொல்றேன், போன வாரம் வெஸ்ட் ஹாம் கூடயும் இப்படியே ஒருத்தன் தள்ளி விட்டான்டா. இப்படியே தள்ளி விட்டு பெனால்டி வாங்குனான். இந்த வாரமும் அதே மாரி, இல்ல இவன் ஈஸியா விழுந்துடுறானா என்னன்னு தெரியல. ஒரு எப்புட்றா ஒரு மனுஷன ஒரே மாரி 2 வாட்டி தள்ளி விட முடியும்? பார்க்கறதுக்கு ரொம்ப சிரிப்பா, வேடிக்கையா இருந்துச்சு. ஆனா, அ செல்சிக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருக்க மாரி இருக்கு. ஏன்னா சாம்பியன்ஸ் லீக்ல புஷ் பண்றாங்க. அ இஃப் யூ சி அவங்க புஷ் பண்ணி கடைசில அந்த டிரா ஆயிட்ட பிறகு எல்லாருமே டமால்னு விழுந்துட்டாங்க. ஆ நியூ டாக்டிக்ஸ், ஸ்ட்ரிக்டர் கோச் இதெல்லாம் வந்து டேக்கிங் அ டாலான்னு தெரியல. அண்ட் சி அ 2-2 டிரா பண்ணாங்க. பாமர் வந்து போய் ஃபேன்ஸ் கிட்டலாம் அப்பாலஜைஸ் பண்றான். ஸோ தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் அ பிரஷரா மேபி இது ஓவர் ரியாக்ஷனா கூட இருக்கலாம். நம்ம வந்து லிவர்பூல் ஃபேனா பார்த்துட்டு. பட் தேர் இஸ் சம் சார்ட் ஆஃப் பிரஷர் அட் செல்சி டு பெர்ஃபார்ம். ஸோ அ பட் போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ வெரி கிளாசிக்கா ரொம்ப எதையுமே ஃபோக்கஸ் பண்ணாம ராசினியர் வந்து ரொம்ப வி வில் சார்ட் அவுட் த ப்ராப்ளம்னு பேசுறது. ஐ திங்க் ஹில் பி எ ரியலி குட் கோச். ஆனா அ லீட்ஸ் வந்து ரொம்ப ஸ்கிராப்பியான 2 கோல்டா. அந்த என்மெச்சாவோட பெனால்டி நீ சொன்ன மாரி ஸ்டூபிட் பெனால்டி. அந்த செகண்ட் கோலுக்கு ஒரு செயின் ஆஃப் மிஸ்டேக்ஸ் மாரி. நம்மளோட ஸ்கூல் டிஃபெண்டிங் அது. ஒருத்தன்கிட்ட பால் இருந்துச்சுன்னு வச்சுக்கயேன், போயிட்டு 5 பேரு டாக்கிள் போடுவானுங்க. அந்த மாரி டிஃபெண்டிங் அது ஆக்சுவலா. அந்த மாரி போயிட்டு கடைசில எப்படி அந்த பால் அவனுக்கு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா கோல் அடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லா செல்சி என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எதுவும் நடக்கல. அன்லக்கி மிஸ். ஆ பட் ஸ்டில் அவங்க நமக்கு மேல முடிச்சுருவாங்க. அதுல நான் உறுதியா இருக்கேன். உனக்கு ஏன்டா இப்படி இருக்க? அப்படிலாம் இல்ல. ஒரே விஷயம் லைக் எனக்கு என்னன்னா 65 மினிட்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவங்க 2-0 லீட்ல இருந்தாங்கடா. நீ கரெக்ட். சொன்னது எனக்கு தோணுச்சு. மேபி டயர்ட்னஸா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க அந்த மேட்ச வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு கோல் போட்டு கில்லே பண்ணியிருக்கணும். தேவையில்லாம ஒரு கோல் கன்சிடர் பண்ணி அப்புறம் கடைசியில இன்னொரு ஒரு 2-2 ஆக்கி அது ஒரு ஐடியலான ஒரு திங்கா இல்ல அவங்களுக்கு. அண்ட் பிளேயர்ஸோட அந்த ஸ்பார்க் போகுதோ லைக் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மேட்ச்ல லைட் ஒரு சின்ன ஃபீலிங் இருந்துச்சு. ஏன்னா சான்சஸ் நிறைய கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் ஓகே. பட் பிளேயர்ஸோட ஸ்பார்க் லைட்டா போகுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2 to 3 கேம்ஸ்ல அவங்க என்ன ரன்ல போறாங்கன்றத பார்த்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிரும். கடைசியா நியூ மேனேஜர் கேசியடோ எப்படா பவுன்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணி பார்த்த நீ? கடைசியா எனக்கு தெரிஞ்சு கேசியடோலாம் வந்து அந்த பெனல்டி நார்மல் கேசியடோ ஹூ இஸ் இன் ஃபுல் ஃபார்ம், இதுல இருக்கவன் அந்த மாரி லஞ்ச் பண்ணவே மாட்டான். நீ என்ன நெனைக்கிற? அது அது அந்த மாரி இல்ல பெனல்டிலாம் இல்ல
அ. இல்ல. கைசெடோ வந்து ஆல்வேஸ் வந்து இந்த மாரி ஸ்டூபிட் சேலஞ்சஸ் போடுவான். ஆனா அவன் பாக்ஸ் கிட்ட போட மாட்டான். புரியுதா? கவுண்டர் அட்டாக் ஸ்டாப் பண்றதுக்காக போடுவான். ஆ. ஒரு லூஸ் மாரி ஒரு ரெட் கார்ட் கூட யார்கிட்டயும் வாங்குவான்டா. ஆர்சனல் கிட்டயா, யுனைட்டட் கிட்டயான்னு கரெக்ட்டா எனக்கு தெரியலடா. இந்த ஆர்சனல் சீசன் கிட்ட தான்டா. 10 ஆமா ஆ. ஆர்சனல் கிட்ட தான் அது. சோ 10 அந்த மாரியான பிளேயர் தான். பட் என்னன்னா, அவன் பாக்ஸ் கிட்ட கொஞ்சம் எப்பவுமே கேர்ஃபுல்லா இருப்பான். ஹி வில் டைம் த டாக்கிள்ஸ் பெட்டர் அங்க. ஏன்னா வெளிலனா கூட அவன் நெறைய டாக்கிள்ஸ்ல எஸ்கேப் ஆயிடுவான். அவன் குக்குரெல்லா எல்லாம் ஒரே கேஸ் தான். ஓகேவா? அவன் பாக்ஸ் கிட்ட பண்ண மாட்டான் விச் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். அதான் நான் சொல்லாத தேவையில்லாத டாக்கிள் தான். செலபா அவன கவர் பண்ணிருப்பான்டா அவன கண்டிப்பா அந்த பிளேயர. கரெக்ட். சோ பாப்போம் எங்க செல்சி ஃபினிஷ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யுனைட்டட் ட்ரா, செல்சி ட்ரா. அதனால லிவர்பூல் இன்னைக்கு கண்டிப்பா தோத்துருவோம்னு நினைச்சோம் நம்ம 2 பேரும். இவனுங்க எங்கடா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கானுங்க. அதுவும் சந்தர்லாண்டோட அவே ஸ்டேடியம் வேற அங்க ஜெயிச்சு ஐ திங்க் தேவர் அன்பீட்டன்ல அந்த இந்த ஆமாமா. சீசன் கரெக்ட், அங்க. கரெக்ட். ஆமா இந்த சீசன் அன்பீட்டட். சோ கண்டிப்பா வந்துட்டு நம்ம அவ்வளவுதான் காலி போல இருக்கு. நீங்க போயிட்டு ஒரு கோல் 2 கோல் செட் பீஸ்ல வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி. ஸ்லாட் திருப்பி பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு அசிங்கமா இல்லையாடா எங்க எதிர்க்க போய் செட் பீஸ்லாம் ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பான்னு தான் நினைச்சேன். பட் சம்பவ் நம்ம ஒரு செட் பீஸ் கோல் போட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம நல்லா விளையாடணும் தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் ஃப்ளோரியன் அப்சல்யூட்லி. வியர்ட்ஸ் ஆட் அ வெரி குட் கேம். அந்த பார்ல ஹிட் பண்ண திங்ஸ்லாம் உள்ள போயிருந்துச்சுன்னா ஈஸிலி அது வந்து ஒரு 2-0 3-0 கேமா ஆகி இருக்கும். நீ எப்படி பாக்குற அந்த பெர்ஃபார்மன்ஸ? ஆமாண்டா. ஃப்ளோரியன் வர்ட்ஸ் கேன் டூ இட் ஆன் அ கோல்ட் சண்டே நைட் அப்படிங்கிற மாரி தான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். பயங்கரமான ஒரு மழை, ரொம்ப ஸ்கிராப்பியான கிரவுண்டு. பட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு வந்து ஓவர் ஷேடோ பண்ணது எண்டோட இன்ஜுரி தான். ஏன்னா, ஹிஸ் டைம் அட் லிவர்பூல் வந்து ரொம்ப ஒரு அன்லக்கியான பீரியட். ஹி வாஸ் அந்த டிரான்சிஷன் மிட்ஃபீல்ட்ல மெக்காலிஸ்டர் அண்ட் சோபோஸ்லாயோட வந்து, அவங்களோட போராடி, சம் குட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, திரும்பி ஆர்னே ஸ்லாட் சைட் லைன் பண்ணி, சென்டர் பேக் ஆடி, சென்டர் மிட்ஃபீல்ட் ஆடி, இப்ப ரைட் பேக் ஆடி, அ ஸோ நெறைய மேனேஜர்ஸ் வந்து கிரவுண்ட பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க தெரியுமா? ஸோ அது வந்து நமக்கு சண்டர்லேண்டோட ஸ்டேடியம் ஆஃப் லைட்ல ஃபீல் ஆச்சு. ஒரு ஸ்லிப் ஆயி டப்புன்னு லேண்ட் ஆயிடுவான். ஹி ட்ரைட் டூ கன்டின்யூ. அதுக்கப்புறம் முடியாம டமால்னு கிளியர் ஒரு தள்ளி கூட விடுவான். தள்ளி விட்டு அப்படியே டமால்னு விழுந்துருவான். ஸோ ஒரு வாரியர் மென்டாலிட்டி. ஜாப்பனீஸ் வாரியர். ஐ திங்க் வேர்ல்ட் கப் இயர்ல பீயிங் ஜாப்பனீஸ் கேப்டன் அது வந்து ஒரு கேப்டன். சின்ன ஐ திங்க் தெர்ல அதுக்குள்ள ஹீல் ஆயிடுவானான்னு. பட் அபார்ட் ஃப்ரம் தட் வேன்டைக்கோட ஹெட்டர் வேன்டைக் ஐ திங்க் இஸ் அவர் லீடிங் ஸ்கோரர் ஃபார் டிஃபெண்டர்ஸ் இன் பிரீமியர் லீக். டேனியல் ஆகர் வந்துட்டு இல்ல. டேனியல் சாமி ஆகரோட ஹிப்பியா. சாமி சாமி ஹிப்பியா. ஹிப்பியா. சரி ஆ ஆகர் கிடையாது. ஹிப்பியாவோட இரு ஒரு கோல் எக்ஸ்ட்ரா ஆ அடிச்சிருக்கான். 23 23 ஆமா. 23 கோல் அடிச்சுட்டான். ஆன் த ஹைட் சைட் சண்டர்லேண்ட் வந்து அ ரெகுலர் என்ன சொல்றது? சிட் பேக் அண்ட் ஒரு லாங் பால் போடுவாங்க. பிராபி வந்து ஹோல்ட் பண்ணுவான். செகண்ட் ரன்னர்ஸ் வந்து கோல் அடிப்பாங்க. அது வந்து வொர்க் அவுட் ஆகல அவங்களுக்கு. இந்த இந்த கேம்ல வொர்க் அவுட் ஆகல. அண்ட் இன்ஃபாக்ட் தே டிட்ன்ட் ஹேவ் மச் சான்சஸ். வெளியில இருந்து ஒரு 2, 3 ஷாட் அடிச்சாங்க. ஸோ லிவர்பூல் ஹேட் அ ரியலி குட் கேம் தான். அண்ட் நான் வந்து இது உன்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன் கர்டிஸ் ஜோன்ஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்றான்? பிகாஸ் ஒன்ஸ் கர்டிஸ் ஜோன்ஸ் கேம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னொரு 2 கோல், 3 கோல் எக்ஸ்ட்ரா போடுற மாரி வேர்ட்ஸ் அண்ட் அவன் லிங்க் அப்ல நல்லா இருந்துச்சு. ஏன் சோபோஸ்லாய் அவுட். அ எதுக்கு ஸ்டார்ட் பண்ணலன்னு நீ நினைக்கிற? ஃபர்ஸ்ட் நான் படிச்சதுல வரைக்கும் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த அவனுக்கும் ஐ திங்க் இன்டருக்கும் லிங்க்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன்ல. கரெக்ட். நம்ம வந்துட்டு ஆமா. அவங்களோட லோன் டம்ஃப்ரீஸ் இருந்துச்சு. ஆமா. லோனு டம்ஃப்ரீஸோட ஒரு பிளேயர் ஸ்வாப் அந்த மாரி நம்ம பேசும்போது, பேக் ரூம்ல வந்துட்டு ஏதோ ஆர்னே ஸ்லாட்டுக்கும் அவனுக்கும் ஒரு பஸ் ஸ்டாப் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் அதனால பனிஷ்மென்ட்டா ஹி இஸ் பீயிங் பெஞ்ச்ட் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. ஏன்னா லைக் யூ செட் இந்த சீசன் வந்து நம்ம மிட்ஃபீல்ட்க்கு வந்து ஜோன்ஸ் வந்து ஒரு ஷைனிங் லைட் தான். ஏன்னா அவனோட பால் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி வந்துட்டு பிரஷர்ல இருந்து அவன் ரிலீஸ் ஆகுற கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப ஃபியூ பிளேயர்ஸ் தான் நம்ம டீம் கிட்ட இருக்கு ஆக்சுவலா. கரெக்ட். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணல அப்படின்றது தெரியல. மேபி அவன் இன் கேம் வந்துட்டு சம்டைம்ஸ் ஹி வில் லேக் கண்ட்ரோல். கொஞ்சம் வேவர்டான பாசஸ் அந்த மாதிரி திங்ஸ்லாம் சம்டைம்ஸ் அவன் பண்ணுவான். அதனால என்னன்னு தெரியல. அதான் சொல்ல இந்த வாட்டி நம்மளோட ஸ்டார்டிங் லைனப் சாய்ஸஸ் அண்ட் சப்ஸ்டியூட் சாய்ஸஸ் சில டைம் வந்துட்டு ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன்னா சில பிளேயர்ஸ் ரொம்ப நேரம் பிட்ச்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணாமே இருப்பாங்க. டேய் இவனை சப்ஸ்டியூட் பண்றான்னு இருக்கும். கர்டசி ஆஃப் கேக்போ. நான் சொல்றது முன்னாடி உனக்கு புரிஞ்சு போச்சு. ஓகேவா? சோ, சில சில டைம்ஸ் வந்து சம் பிளேயர்ஸ வந்து டக்குன்னு எடுத்துருவான். சோ, அது என்னன்ட்டு புரியல. ஆனா அவன் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ரொம்ப ஒரு திங் என்ன சொல்லியிருப்பான்னா, இந்த சீசன் வந்து நாங்க வந்து எஃப்ஏ கப், சாம்பியன்ஸ் லீக் குவாலிஃபிகேஷன் அண்ட் சாம்பியன்ஸ் லீக் இதுதான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ற ஒரு பிரையாரிட்டி மாரி நாங்க பார்க்குறோம். பார்த்துட்டு அண்ட் பேஸ்ட் ஆன் த தின் ஸ்குவாட் இப்ப நம்ம கிட்ட ரொம்ப தின் ஸ்குவாட் ஆயிடுச்சு நம்மளுது. சோ, அதனால நாங்க பிளேயர்ஸ் அண்ட் இன்ஜுரீஸ அண்ட் அவங்களோட மினிட்ஸ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா மேனேஜ் பண்ண போறோம் அப்படின்ற மாரி வந்து ஸ்லாட் வந்து சொல்லியிருந்தான்.
ஸோ மேபி அது அவனுக்கு தான் வெளிச்சம். ஏன் எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லாஸ்ட் மேட்சும் நம்ம சொல்லியிருப்போம். ஐ திங்க் சிட்டி கூட தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். கர்டிஸ் ஜோன்ஸ் வந்து எடுத்துட்டு வந்தது ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் லைட்டா சீக்கிரமா எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருப்போம். இன்னும் இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். எக்கிட்டிக்கே நம்ம ஒரு ஹெடர் மிஸ் பார்த்தோம் சிட்டியோட, விச் ஷுட் ஹவ் பீன் கன்வெர்ட்டட். இதுலயும் வந்து தேர் were சிமிலர் ஏர் பால்ஸ் விச் he didn't கன்வெர்ட் or didn't lack. ஹிஸ் அவனோட மூமெண்ட், அவனோட பால் ஃபீட் கண்ட்ரோல் அதெல்லாம் தாண்டி அவன் வந்து ஒரு ரொம்ப ராவா தான் இன்னும் இருக்கான் அப்படிங்கிறது. he is still not ready to lead a attack for a long term. He will have great games but he will have poor games as well அப்படிங்கிற மாதிரி லைக் லாஸ்ட் 2 or 3 கேம்ஸ் வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்கு. இதுல என்ன என்ன நினைக்கிற நீ? இந்த இந்த வாட்டி வந்து பிக் டீம்ஸ் எல்லாமே எக்கிட்டேக்கே ஆக்சுவலா லாக் பண்ணிட்டாங்க. ஆர்சனலோட பெர்ஃபார்மன்ஸ் ஓவர் த 2 மேட்சஸ் நீ எடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், தே ஹேண்டில்ட் எக்கிட்டிகே வெரி வெரி வெல் ஆக்சுவலா. அவன நல்லா ஐசோலேட் பண்ணாங்க. அவன் நிறைய பிளேயர்ஸ பீட் பண்ணிட்டு வந்தான். பட் அந்த அகைன் வந்து வியர்ட்ஸ் வந்து ஒரு பிவட்டல் ஒரு சென்ட்ரல் மிட்ல இருந்து பாக்ஸ் கரைவ் ஆகுது. இந்த மாதிரி நடந்துச்சு. பட் பிக் டீம்ஸ் வந்து எக்கிட்டிகேவே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டாங்க. பட் ஹேவிங் செட் தட் அவன் ஒரு ஸ்டில் இன்னும் ஒரு யங் பிளேயர் தான். அவனோட நிறைய ஆஸ்பெக்ட் ஆஃப் தி கேம் இஸ் வெரி வெரி ரா. நம்மளுக்கு என்ன எக்ஸைட்டிங்கா இருக்குன்னா, அவன் இவ்ளோ ராவா இருக்கும்போதே, இவ்ளோ பாலிஷ்டான ஃபினிஷஸ் நம்மளுக்கு குடுக்குறான்ன்றது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப ஹைப்பா இருக்கு. ஒரு லிவர்பூல் அட்டாக்க லீட் பண்ற அளவுக்கு வந்து அ கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு. பட் நாட் எட். அதனால தான் நான் என்ன திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுக்கு வந்து ஐசாக் இஸ் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் அஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு. இந்த கரெக்ட். சீசன் அவன் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டான். நெக்ஸ்ட் சீசன் ஒரு ப்ராப்பர் ப்ரீ சீசன் போயிட்டு ஹி வில் கம் ஃபயரிங் அப்படின்னு ஒரு மோட்ல தான் வந்துட்டு நான் ஐசாக்கோட ரிட்டர்னுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஐசாக்கும் எக்கிட்டிக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணி ஆகணும். நம்ம நிறைய மேட்சஸ்ல பார்த்திருக்கோம். இஃப் இட் ஸ்டார்ட்ஸ்னா அந்த ஒரு 65 மினிட் மார்க்குக்கு அப்புறம் எக்கிட்டிக்கோட எனர்ஜி லெவல் ரொம்ப ஃபேட் ஆயிடுது. நம்ம நிறைய கரெக்ட். மேட்சஸ்ல ஆக்சுவலா பார்த்திருக்கோம். ஸோ அதனால வந்துட்டு ஸ்டில் அ யங் பிளேயர். ஸ்டில் வெரி ரா. ஒரு நெக்ஸ்ட் ஒரு 2 சீசன்ல ஐ திங்க் ஹி வில் பி இம்மன்ஸ் growth இருக்கும் நான் வந்துட்டு எதிர்பார்க்கிறேன். நம்ம நூனஸ் கிட்ட பண்ண மிஸ்டேக்க எக்கிட்டேகே கிட்ட பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா நூனஸ் வந்து எக்கிட்டேகே மாதிரியான ஒரு ராவான ப்ராடக்ட்டா தான் நம்ம எடுத்துட்டு வந்தோம். வந்துட்டு கரெக்ட். அவன எடுத்துட்டு போயிட்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அவன மெயின் ஸ்பாட்ல போட்டோம். இப்ப நீ தான் எங்க அட்டாக்க லீட் பண்ண போற. இந்த சைடு சாலா இருக்கான். இந்த சைடு அ இன்னும் ஒரு டியாஸ் இருக்கான். நீ தான் எங்களுக்கு ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு நம்ம பெரிய மிஸ்டேக் பண்ணோம். அது அவனோட கரியரே ரூயின் பண்ணிடுச்சுன்ற அளவுக்கு ஆக்சுவலா நான் வந்து பேசுவேன். அ சோ அந்த மிஸ்டேக்க நம்ம எக்கிட்டேகே கிட்ட திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்றத நம்ம வந்து கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். அண்ட் எனிவே வி ஹேவ் அ பேக்கப் ஆஸ் வெல். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட்ல தான் நான் சொல்லி லிவர்பூல் கான்வர்சேஷன ராப் அப் பண்றேன். என்னன்னா, ஒரு சாடியோ மானவும், ஒரு முஹம்மது சலாவும் இருக்கும்போது, நமக்கு ஒரு பியூர் 9 அங்க போட்டிருந்தோம்னா, இட் வுட் ஹவ் நெவர் வொர்க்ட். கரெக்ட். கிளாப் சா தட் அண்ட் புட் ஃபெர்மினோ இன் தேர். அதனால அது வொர்க் ஆச்சு. இப்போ வி ஹேவ் ஐசாக் அண்ட் எக்கிட்டிகே. பியூர் ஃபார்வர்ட்ஸ் 2 பேருமே. பியூர் வெர்சடைல் கோல் ஸ்கோரிங் நம்பர் 9 ஃபார்வர்ட்ஸ். இந்த டைம் நம்ம விங்ல வந்து சாலாவும் கேக்போவும் ஹூ ஆர் அனதர் இன்சைட் ஃபார்வர்ட்ஸ் இருந்தோம்னா ஒர்க்கே ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் சம்மர்ல 2 பேசியான வித் ஹோல்ட் பண்ற 10 கிராஸ் போடுற ஒரு விங்கர்ஸ் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா தேவை. இந்த டியமாண்டே அந்த மாதிரி பார்கோலா அந்த மாதிரி லிங்க் ஆகுறோம்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு டாக்டிக்கல் ஷிஃப்டே நமக்கு தேவைப்படுது ஃப்ரம் லிவர்பூல்ஸ் வே ஆஃப் லாஸ்ட் 10 இயர்ஸ். ஸோ இதை பண்ணோம்னா ஐ திங்க் வி வில் கோ ஃபர்தர்ன்ற மாதிரி தோணுது. நீ சொல்லு ராப் அப் பண்ணிடலாம் லிவர்பூல் செக்மெண்ட்டை. இல்ல எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சிட்டி கேம் போலாம் நம்ம. சிட்டி கேம்க்கு வந்துருவோம். அதான் வந்துட்டு நீ லாஸ்ட் வீக்கே சொன்ன. அவங்க இல்லடா அவங்க ஆன்ஃபீல்டுல ஜெயிச்சது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மொமெண்டம் மாதிரி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்ஹாம் ஒரு நாட் அ பேட் டீம். நம்ம நிறைய வீடியோல பேசியிருக்கோம். தே டெஃபினெட்லி நாட் அ பேட் டீம். ஸோ அவங்க கிட்ட அவங்க இந்த ரிசல்ட் எடுத்தது வந்துட்டு இட் வாஸ் வெரி சர்ப்ரைசிங். நம்ம ஆர்சனல் கிட்ட ஒரு மேட்டர் சொன்னோம் பாத்தியா? ஆர்சனல் வந்து இந்த ஜான்வரி விண்டோல இன்னும் ஒரு அம்பிஷியஸா ஒரு சில டார்கெட்ஸ்க்கு போயிருந்தாங்கன்னா, அவங்களோட சீசன் ரொம்ப டிஃப்ரெண்டா பார்த்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னா, செமென்யோ. செமென்யோ. நினைச்சு பாரு, மார்டினெல்லிக்கு அந்த கேம்ல கடைசியா கிடைச்ச சான்ஸ் செமென்யோ கிடைச்சதுன்னா, செமென்யோ அதை நீ கோலா ஓகே மிஸ் பண்ணிருப்பானே வச்சுப்போம். பட் அட்லீஸ்ட் 2 அவுட் ஆஃப் 3 டைம்ஸ் அவன் அந்த கோலா கன்வெர்ட் பண்ணிருப்பான். ஸோ கரெக்ட். அந்த மாதிரியான ஒரு பிளேயர் எடுத்துட்டு வந்து அவனுங்க போட்டு செமென்யோ ஐ திங்க் அந்த மேட்ச்ல ஒரு கோல் ஒரு அசிஸ்டன் ஆமா, கோல் ஒரு அசிஸ்ட். நினைக்கிறேன். கரெக்ட். ம். ஓரலிக்கு அசிஸ்ட் இவனுக்கு வந்து இதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹாலண்ட் அகைன் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கோல்ரா. டச் பேங் ரைட் கார்னர் கோல். ஆமா. அழகா பேசைய வந்து ஒரு மாதிரி டீகாயா யூஸ் பண்ணி அவன் கால் கீழயே வந்துட்டு கோல் அடிச்சிருப்பான். டிபிக்கல் சிட்டி பெர்ஃபார்மன்ஸ். அவங்களோட டிஃபென்ஸ் நான் எடுத்து பார்த்தேன். மத்தேஸ் நூனஸ் அண்ட் எயிட்னூரி வித் கியூயி அண்ட் ஐ திங்க் டியாஸ் ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச். ரூபன் டியாஸ் அண்ட் கியூஹி. ஸ்டார்ட் பண்ணா கடைசியில குஷனா வந்துட்டு கரெக்ட். சப்ஸ்டியூட் தான் வந்தான்னு நினைக்கிறேன். ஸோ செட் ஆகுற மாதிரி தெரியுறானுங்க. அண்ட் என்ன நினைக்கிற சிட்டி? வில் தே கோ ஆன்?
ஒரு அந்த மேத்யூ நியூனஸ் அவன் வந்தது வந்து நிஜமாவே ஒரு வரப்பிரசாதம் மாரி தான்டா அவங்களுக்கு. ரொம்ப ஆன் அண்ட் ஆஃப் சீசனா இருந்துச்சு. போன வாரம் ஆன்ஃபீல்ட்லயும் ஒரு மான்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். இங்கேயும் ஒரு மான்ஸ்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா ஆடுனான். அண்ட் செகண்ட் கோல் பார்க்கும்போது லைக் ஒரு பிரைம் சிட்டி கோல் மாரி இருந்துச்சு. ம், ம். ஸோ அவனே வந்து வாட் அ கோல் அப்டின்னான் பெப் கார்டியோலாவே. ஸோ அந்த மாரி. அண்ட் அவங்க வந்து பிசினஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. டக்குன்னு பார்த்தா ஃபுல்ஹாம்ல இருக்கான் ஆஸ்கர் பாப். அவன் ஏதோ 20 மில்லியன் 30 மில்லியன் வித்துட்டு இருக்காங்க அவன. ஸ்மார்ட் பிசினஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி நம்ம டைட்டில் ரேஸ் வந்து 35வது கேம் வீக்ல முடியும்னு நெனச்சது. இப்போ ஒரு 38வது கேம் வீக் வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஃபார்ம் காட்டுறாங்க. அண்ட் எவரிஒன் லுக்ஸ் ஹேப்பி, கான்ஃபிடென்ட், கம்ஃபர்டபிள் எல்லாமே எல்லா பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸும் போட்டு ஒரு ரொம்ப ஒரு டிபிக்கல் சிட்டி பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா கியூஹி வந்து என்ன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா, ஹி ஹஸ் பிளேட் எவ்ரி மினிட் ஆஃப்டர் ஹி மேட் ஹிஸ் டெபியூ. அவன வந்து சேஞ்சே பண்ண மாட்றாங்க. போன வாரம் வந்து வேர்ட்ஸோட ஒரு பயங்கரமான பிளாக். இந்த வாரமும் ஒரு 2, 3 பிளாக். ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஹி ஹேட் அ ட்ரெமெண்டஸ் கேம். அ ஒரு ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும் இந்த டைட்டில் ரேஸ்ல அவனோட சைனிங் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தரான்டா அந்த பையன். அதான் லைக் அந்த மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. லீக்ல இருந்த 2 இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் அழகா சிட்டி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டானுங்க. அழகா இன்டகிரேட்டும் பண்ணிட்டானுங்க. அவனுங்களும் அவங்க ஃபார்ம்ல இருக்கிறதுனால, அந்த செட்டிலிங் டைம்லாம் தேவையே இல்ல. வந்தானுங்க, கரெக்ட். லீக் ஆல்ரெடி தெரியும். ஆக்சுவலா அ ஆன்ச்சோட ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன். ஓகேவா? ஆ ஐ இந்த திங்க் வாரம் ஓவர்லேப்ல ஓவர்லேப்பா அவன் தான் வந்திருக்கான். அடுத்த வாரம் வர செம்ம வேண்டியது டைமிங்கு. ஃபிராங்க் ஆ போயிட்டான்னு உடனே வந்துட்டான்டா. மே சொல்லு கமின் சொல்லு. அப்படின்ட்டு வந்துட்டான். லைக் இதுல எந்த கான்டெஸ்ட்க்கு எடுத்தனா, ஆஞ்சு வந்துட்டு அந்த 5த் முடிச்சான் தெரியுமா அந்த சீசன். அவன் ஆமா. சொல்லிருப்பான், நான் 5த் முடிச்ச சீசன் வந்துட்டு நான் பார்த்த சைனிங் யாருன்னா, மார்குயி, செமென்யோ லைக் அந்த மாதிரி எம்பெமோ. லீக் ப்ரூவன் பிளேயர்ஸ் இம்போமோ அந்த மாதிரி லீக் ப்ரூவன் பிளேயர்ஸா நாங்க சைன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க எனக்கு கொடுக்கப்பட்டது சொலாங்கி அப்படின்னா. சோ கடைசியில அந்த கான்வர்சேஷன் வருவோம். So எதுக்கு சொல்றேன்னா, சிட்டியோட பிசினஸ் பாரேன். நம்ம சொன்ன 2 பிளேயர்ஸ் இன்ஃபார்ம்ல இருக்கான்னு தூக்கிட்டு வந்து போட்டாங்க. டீம்ல உட்கார வச்சானுங்க. ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அகைன் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. லைக் இந்த ட்ரிக் தான் ஆர்சனல் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு வந்து அ தோணுது. பாப்போம் எங்க ஃபினிஷ் பண்றாங்க. சரி அவங்க பெஞ்ச் பாடுறா அவனுங்க ஸ்டார்டிங் லைன் அப் வச்சிருந்தானுங்க. பெஞ்ச்ல பார்த்தா ரயன் ஷேக்கி உட்கார்ந்துட்டு இருக்கான். டிஜானி ரைடர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான். சோ அகைன் சிட்டி ஆர் டூயிங் சிட்டி திங்ஸ். அண்ட் நீ சொன்ன மாரி வெரி ஸ்மார்ட்டாவும் இருக்காங்க. அவங்கள நெட்ஸ் பண்ணி எடுத்து பார்த்தா லாஸ்ட் 3 ஆர் 4 சீசன்ஸ் ஃபினான்ஷியல்ஸ ரொம்ப அழகா மேனேஜ் பண்றானுங்க. அவனுங்க பிஎஸ்ஆர்ல மாட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. பிளஸ் தே ஹேவ் வெரி ஹை வேல்யூ ஆசெட்ஸ் அது சொல்றேன். நினைச்சு பாரு. ஆஸ்கர் பாப் இஸ் நாட் அ ஸ்டார்டர். அவங்க ரெகுலர் ஸ்டார்டர் கரெக்ட். கிடையாது. பட் அவனே ஒரு 25 மில்லியனுக்கு அவங்க வித்திருக்காங்கன்னா வந்துட்டு இட்ஸ் அ பிக் திங் தான். பாப்போம் இது பெப் கார்டியோலோட லாஸ்ட் சீசனா இருக்குமா? வில் ஹி கோ அவுட் ஆன் அ ஹை? நம்ம ஃபெர்கி போன மாரி போவானா? அப்படின்ற மாரி நம்ம பார்ப்போம். இப்போ வந்துட்டு கடைசி முக்கியமான செஷனுக்கு வந்துருவோம். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஒரு ஓனர் வந்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியலடா. ஓகேவா? அ 4வது மேனேஜர்ன்னு நினைக்கிறேன். இப்ப அவங்களுக்கு அந்த ஈகோர் டோடோர் வந்து ஆமா. 4வது மேனேஜர். இல்ல விக்டர் பெரேரா. விக் இல்ல உல்ஃப்ஸ்க்கு தான் விட்டல் பெரேரா. இவங்களுக்கு வந்து ஈகோர் டோடோர் தான். ஓகேவா? ஈகர்ட்டோட டாட்னம்க்குடா. ஓ! உல்ஃப்ஸ்ல அவன் இருந்தானா? பாத்தியா எவ்வளவு கன்ஃப்யூஸ் ஆகுது பாத்தியா? இந்த வாட்டி அவ்வளவு சாக்கிங்ஸ்ரா. மரஸ்கா, இவன் அமோரிம் இவன் அப்படின்ட்டு. சோ வந்து சாண்டோஸ், ஆஞ்சு, ஷான்டைஷ் இப்போ வந்துட்டு இவங்களுக்கு ம். இவன் இது விக்டர் பெரேரா. விக்டாஸ் பெரேரா. விட்டர் பெரேரா. விக்டர் பெரேரா. விட்டர் பெரேரா. ஓகேவா? மேரினாக்கிஸ்ல என்னதான் நினைச்சிட்டு இருக்கான் அவன்? இல்ல எனக்கு புரியல. எனக்கு என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்? ஆனா லாஸ்ட் சீசன் வந்துட்டு அவங்க ஆல்மோஸ்ட் யூரோப் போயிட்டாங்க. போயிட்டு இந்த சீசன் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, புஷ் பண்ணிருக்கணும் இன்னும். ஓகேவா? மேனேஜர் கான்ஸ்டன்ட்டா வச்சுக்கிட்டு பிளேயர் சைன் பண்ணிருக்கணும் அவனுங்க. இவன் வந்து எனக்கு தெரிஞ்சு தெரியல. எனக்கு வந்து ஆன்ஜோட ரிசல்ட்ஸ் வாஸ் பேட். நூனோட ரிசல்ட்ஸ் நாட் தட் பேட். ஷான்டைஸோட லாஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் எனக்கு வந்து நாட் பேட் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் தேவர் அன்பிட்டன். ஏதோ 2 வின், 2 டிரா, 1 டிராடா நெறைய டிரா ஆக்சுவலி. டிரா ஆச்சு. சோ அதுவும் எனக்கு பொறுத்தவரைக்கும் நாட் பேட். ஐ மீன் அவங்க டேபிள்ல ரெலகேஷன் மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நீ ஒரு சீசனுக்கு 3 மேனேஜர மாத்துறன்னா, கண்டிப்பா நீ ரெலகேஷன் ஜோன் கிட்ட தான் இருப்ப. கரெக்ட். விட்டல் பெரேராவும் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஸ்பெக்ட்டும் கிடையாது. தெரியல. ஐ திங்க் இந்த வாட்டி ரெக்கார்ட் பிரேக் பண்ணுவான்னு நினைக்கிறேன். 5வது மேனேஜர் அதாவது கடைசியில வந்துட்டு யூனியன் சாக் பண்ணுவான். சாக் பண்ணிட்டு இந்த WWE டனல்ல வந்து வருவாங்க பார்த்திருக்கியா? யார் 5வது மேனேஜர வெயிட் பண்ணா மேரினாக்கிஸே கோட் பண்ணிட்டு நான் மேனேஜ் பண்றேன்டான்னு வந்தாலும் வருவான்னு நினைக்கிறேன். போற போக்க பார்த்தா. டேய் அவன் சிஇஓ, கிளப் ஓனருன்றாங்க. ஆனா எல்லா மேட்ச்லயும் வந்து உட்கார்ந்து முறைச்சுனே இருக்கான்டா மேனேஜர்ஸ் எல்லாம். நீ என்ன பண்ற? நீ என்ன? அப்படிங்கிற மாரி. அண்ட் ரொம்ப இன்டர்ஃபியரிங் வித் மேனேஜரா அந்த அந்த கிளப்ல ஒரு டாக்ஸிசிட்டி இருக்கு. பிளஸ் நாட்டிங்ஹாம் வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க வந்து யூரோப் போயிருக்காங்க.
உல்ஸோட டிரா பண்ணாங்க. ஹூ ஆர் யுவர் ரெலகேஷன் ரைவல் ஆர் ஹூ இஸ் ஈவன் ரெலிகேட்டட். அப்படி இருக்கும்போது தே டாமினேட்டட் த கேம். நீ பார்த்தனா ரொம்ப நெறைய சான்சஸ் மிஸ் ஆச்சு. ஃபார்வர்ட்ஸ் இட் வாஸ் நாட் தேர் டே அப்படி சொல்லலாம். இவங்க வந்து ரியல் மேட்ரிட் மாரி பூ பண்ணிருக்கானுங்கடா ஷான் டைச்ச. எனக்கு வந்து ரொம்ப எனக்கு தெரியல. ரொம்ப டாக்ஸிக்கான என்வைரன்மென்ட்டா இல்ல அவங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு? போன சீசன் அங்க போனதுனால இந்த சீசன் 4வது முடிக்கணும்னு நெனச்சாங்களா என்னன்னு தெரியல. இட் வாஸ் நாட் அ சஸ்டெய்னபிள் ரிசல்ட். இட் வாஸ் அ ஒன் ஆஃப் சீசன் லாஸ்ட் இயர் அப்படிதான். ஸோ ஃபேன்ஸ் இன் ஜெனரல் கிட்டயும் வந்து ஃபேன்ஸ் கிட்டயும் ஒரு பயங்கரமான மென்டாலிட்டி சேஞ்ச் இருக்குன்னு நெனைக்கிறேன் நான். அதுதான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த மாதிரியான மிட் டேபிள் அண்ட் லோவர் டேபிள் கிளப்ஸ்க்கு ஒரு நல்ல சீசன் நடந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அது அவங்களுக்கு பெரிய வார்னிங் சைன். ஏன்னா ஒரு நல்ல சீசன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், அவங்க நெக்ஸ்ட் சீசன் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, பிளேயர்ஸ் டார்கெட்ஸ் என்ன, மேனேஜரல் பிளான் என்ன, இது மூணுமே அவங்க கரெக்டா பிளான் பண்ணணும். இல்லைன்னு வச்சுக்கோயேன் செம்மட்டி வாங்குவாங்க. ஏன்னா ஒரு மிட் டேபிள் கிளப்பால சீசன் ஆஃப்டர் சீசன் வந்துட்டு இது சஸ்டெயினே பண்ண முடியாது. எனக்கு டக்குன்னு கரெக்ட், யாரு வராங்கன்னா லெஸ்டர் சிட்டி ஞாபகம் வராங்க. அண்டர் பிரெண்டன் ராஜர்ஸ். தே வேர் பஞ்சிங் அபவ் தேர் வெயிட். ஆல்மோஸ்ட் கரெக்ட். அந்த டாப் 4 டாப் 6 ஸ்பாட்ல இருப்பாங்க. கப் 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 காம்படிஷன்ஸ்லாம் ஃபர்தர் டவுன் த எஃப்ஏ லைன் கப் கூட போவாங்க. ஜெயிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். ஜெயிச்சாங்க. ஓகேவா? சோ அந்த அந்த மாரியான இருந்து இப்ப லெஸ்டர் சிட்டி எங்க இருக்காங்கன்னு நீ பார்த்தல்ல. சோ ம். அந்த மாரியான பஞ்சிங் அபவ் த வெயிட்ன்ற கிளப் பண்றவங்கலாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ பிரென்ட்ஃபோர்ட் எல்லாம் நம்மலாம் புகழ்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? நான் போன வீடியோல அதான் சொன்னேன். வெயிட் அண்ட் சீடா. இந்த சீசன் முடிட்டோம். நெக்ஸ்ட் சீசன் அவங்க என்ன மாதிரியான செட்டப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ரொம்ப ஏன்னா இந்த மாதிரி டாப் லெவல்ல சஸ்டைன் பண்றதுக்கு உனக்கு வந்து கான்ஸ்டன்ட் மணி இருக்கணும், பிளேயர்ஸ் குவாலிட்டி இருக்கணும், ஒரு கிளியர் மேனேஜரல் விஷயம் இருக்கணும், ஒரு கிளியர் மேனேஜர் இருக்கணும், பேக் கரெக்ட். ரூம் ஸ்டாஃப் இருக்கணும், ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ட்ரைனிங் ட்ரில்ஸ் இருக்கணும். இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்தது தான் ஒரு டாப் கிளப். ஒன் ஆஃப் சீசன்ஸ் கண்டிப்பா எல்லா கிளப்ஸ்க்குமே நடக்கும். நான் போன வாட்டி நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் அப்படிதான் பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து சீசன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க ஃபினிஷ் பண்ணல. தட்டி கரெக்ட். தடுமாறி தான் அவங்க வந்துட்டு ஆக்சுவலா ஃபினிஷ் பண்ணாங்க. பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து மேரினாக்கிஸ் வந்துட்டு மேனேஜர் ஆவான். அப்புறம் இன்னொரு 6 மாசம் கழிச்சுனா ஜெர்சி போட்டு அவனே பிச்லயே இறங்கிடுவான்னு நினைக்கிறேன். என்னடா நீ சென்ட்ரல் டிஃபெண்டர் ஆடுற, நான் ஆடுறேன் பாடுறேன் அப்படின்ட்டு. உங்களோட இன்னொரு பங்காளிக்கு வருவோம், டாட்னம்க்கு வருவோம். அதான் ரெண்டுமே வந்துட்டு ஆஞ்சு தொடப்பட்ட கிளப்ஸ். ஆஞ்சு வந்து குஜாலா இருந்திருப்பான் ஆக்சுவலா. ஓகேவா? என்னையாடா சாக் பண்றீங்க, எனக்காடா எண்டு போடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ தாமஸ் ஃபிராக் வந்து ஆப்வியஸா நம்ம எல்லாம் பேசிட்டு தான் இருந்தோம். இப்போவா அவர் வந்து இப்போவா அப்போவா தான் இருந்தாரு, போட்டாங்க. அது என்னன்னா அந்த மேட்சுக்கு முன்னாடி மேட்ச் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல தான் ஐம் நாட் வரிட் அபவுட் மை ஜாப், ஐம் நாட் வரிட் அபவுட் மை ஜாப் அப்படின்ட்டு வாய அப்படின்னு வேற புடிச்சு சொல்லியிருந்தான். நோண்டுவான்டா அந்த டிஎன்டி பிரசன்டரையும் வந்து ஐ அம் நாட் வரிட்ன்னு ஓட்டிடுவான். ஸோ அவர் வரி பண்ணியிருக்கலாம். என்ன போட்டாங்க இப்ப அவரை. ஈகார் டோடர் எடுத்துட்டு வராங்க. ஈகார் டோடர் பத்தி பெருசா தெரியாது. ஆனா அவன் வந்து சரியால ஒரு ப்ராமினன்ட் கோச்னு தெரியும். ஏன்னா அவன் பேர் அடிக்கடி அடிபடும். எதுக்குன்னா அவனுக்கும் கிளப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் சண்டை, அவனுக்கும் ஃபேன்ஸுக்கும் சண்டை. வந்த 10 மேட்ச்ல அவனை சாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயம். அவன் ஸ்டில் ஹவ் இஸ் கெட்டிங் ஜாப்ஸ் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. நம்ம பேசிட்டு இருந்தோம்ல லாசியோல ஏதோ ஜுவென்டஸ்ல போயிட்டு 10 மேட்ச் அப்புறம்லாம் அவனை வெளில அமைச்சிருக்காங்கடா. 10 மேட்சோ ஆமாமா. 15 மேட்சோ. சோ இப்ப நீ ஒரு ஸ்பர்ஸ் ஃபேனா இருந்தனா உன்னை ரேஜ் பைட் பண்ற மாதிரி தானே இருக்கும். டேனியல் லெவி விளையாடுற மாரி இருக்கும்டா கிளப்போட ஏய் சேர்ந்து. டேனியல் லெவி கிளம்பிட்டான்டா. ஓ! டேனியல் டேனியல் லெவி லெவி தான் போன கிளம்பிட்டான்ல. சீசன்ல கிளம்பிட்டான். அதான் இப்ப அங்க அதான் பேசிட்டு இருக்காங்க. லைக் டேனியல் லெவி கிளம்பிட்டான். அவன் கிளம்பினதே ஒரு பெரிய வார்னிங் சைன் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு என்ன பொறுத்த வரைக்கும் ஆஞ்சோட ஓவர்லாப் இன்ட்ரோ நீங்க பார்க்கலன்னா போய் பாருங்க. டாட்னம் பத்தி ரொம்ப ஒரு மாதிரி ஓப்பன் அப் பண்ணி பேசியிருப்பான். ஒரு மேட்டர் சொல்லியிருப்பான். ஸ்பர்ஸோட அந்த ஸ்லோகன் என்னன்னா டு 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 டேர் இஸ் டு டேர் டூ. இஸ் டு டூ அப்படின்றதா வந்துட்டு போட்டிருப்பான். அவன் எப்படி வந்து சீசன் ஸ்டார்டிங்ல கிளப் உங்க உங்க ஒரு மேனேஜர் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணுவாங்கன்னா, இந்த சீசன் வந்து நம்ம ஆன் ஆல் ஃப்ரண்ட்ஸ் நம்ம எல்லா காம்படிஷன்லயும் போயிட்டு கம்பீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி தான் சீசன் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். சீசன்ஸ் எண்டிங் முடிக்கும் போது ஆனா சீசன் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்ச 2 மாசத்துலயே நான் கேட்ட பிளேயர்ஸ் குடுக்க மாட்டானுங்க. எதுவுமே பண்ண மாட்டானுங்க. அப்புறம் இருக்கத வச்சு அப்படியோ தட்டி கிட்டி என்னமோ தான் ஃபினிஷ் பண்ணுவோன்ற மாரி ரொம்ப ஒரு ஓப்பனா சொல்ட்டான். அங்க வந்து ஒரு ஜென்யூன் ஃபியர் இருக்கு. அவங்க வந்துட்டு ஒவ்வொரு மேட்ச்க்குள்ள போகும்போதும் பேக் ரூம்ல இருந்து கிளப் கல்ச்சராவே வந்துட்டு ஒரு ஜென்யூன் ஃபியர் இருக்கு. நம்ம தோத்துருவோம். இது போயிடும். அப்படின்னு ஒரு பெசிமிஸ்டிக்கான ஒரு கிளப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ஓப்பனா போட்டு அவங்கள அடிச்சுட்டான். இட்ஸ் அ ஸ்பர்ஸ் திங் அப்படின்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம் தெரியுமா? நம்ம ஃபெர்கியூஸ்ல ஒரு லேட்ஸ் இட்ஸ் டாட்னம் அப்படின்ற மாரி அந்த மாரியான ஒரு கல்ச்சர் தான் அங்க இருக்கு அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. நீ என்ன நினைக்கிற? ஆமான்டா. ஸ்பர்ஸ் வந்து அ ஆன் த டவுன் தான். நிஜமாவே ஆஃப்டர் தேர் நம்ம நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம். த யூரோப்பா லீக் வின் ஷுட் ஹேவ் புஷ் தெம் அபவ். அங்கருந்து நேரா கீழ மேனேஜர் சாக்கிங்கு. அ தெரியல. டசன்ட் லுக் குட்.
எப்படியோ சாம்பியன்ஸ் லீக்ல அவங்க டாப் 8ல முடிச்சுட்டானுங்க. அதான் இருக்கிறதுலே பெரிய ஆச்சரியம். ஆனா சாம்பியன்ஸ் லீக் குவார்டர் ஃபைனல்ஸ் போயிட்டு ரெலிகேட் ஆயிடுவானுங்க போல இருக்கு. அந்த மாரி தான் ஆடின்னு இருக்காங்க. பிகாஸ் அகைன்ஸ்ட் நியூ கேசல் ரொம்ப புவரான பெர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு அந்த லண்டன் ஸ்டேடியம் எப்ப கட்டுனாங்களோ, அங்க யாரும் சூனியம் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அங்க ஜெயிக்கவே முடியலடா அவனுங்கனால. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆ அனதர் புவர் பெர்ஃபார்மன்ஸ். நியூ கேசலே ஒரு ரொம்ப தடுமாறி, ரொம்ப டிஃபிகல்ட் ரன் ஆஃப் ஆன் ஃபிக்சர்ஸ்ல அண்ட் ஆஃப் ஆன தோத்துட்டு டீம் தான். வரானுங்க. அவனுங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணிட்டாங்க. ஆர்ச்சி கிரே வந்து கொஞ்சம் நல்லா ஆடுனான். கோலும் அடிச்சுட்டான். அவன தவிர அந்த கேம்ல வேற இன்ஜுரீஸ் எல்லாமே சொல்லலாம். பட் அந்த ஃபைட் இருக்கணும் பாத்தியா? ஸோ ஒரு சின்ன அகாடமி பிளேயர்ஸ் வச்சாச்சும் ஒரு சண்டை போடணும். அந்த சண்டை செய்யறதே அவங்க கிட்ட இல்ல. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி எ வெரி வெரி லாங் சீசன் ஃபார் தெம். அண்ட் அவங்க சாம்பியன்ஸ் லீக்லயும் எங்கேயோ போய் செமத்தியா அடி வாங்கின்னு வர போறாங்க. அது மட்டும் தெரியுது நமக்கு. ஒரு ஒரு டாட்னம் ஃபேன் ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தான். என்னது உலக வரலாற்றிலே சாம்பியன்ஷிப்ல விளையாடிட்டு சாம்பியன்ஸ் லீக் ஜெயிக்க போற ஒரே கிளப் நாங்க தான்டா இருப்போம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லுவான். இந்த டக்குனு என் மைண்ட்ல தோணுச்சு இந்த மாதிரி நடந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாரு. ஒரு கிளப் ரெலகேட் ஆகி சாம்பியன்ஷிப் போயிட்டானுங்க, ஆனா சாம்பியன்ஸ் லீக் அடிச்சுட்டானுங்கன்ற மாதிரி. வெரி 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 ரேரான அக்கேஷன் தான். ஏன்னா லிவர்பூலுக்கு வந்து நானே இங்க சொல்லிட்டு இருக்கேன், நாங்க சாம்பியன்ஸ் லீக்ல என்ன பண்றோம் பாடுறான்ட்டு எங்களாலே அடிக்க முடியாது. ஆனா இட்ஸ் கோயிங் டு வெரி டஃப் இயர் ஃபார் டாட்னம் ஃபேன்ஸ் தான். ஆனா வார்னிங் சைன்ஸ் வேர் தேர். லாஸ்ட் சீசன் நீ வந்து ஒரு 15வது பேஸ்ல முடிச்சுட்டு யுனைடெட் மாதிரியான ஒரு 250 மில்லியன் நீ வந்து அந்த இதுல வந்து பம்ப் பண்ணாம நீ வந்து ஒரு சீசனுக்குள்ள போனனா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி நீ வந்து கரெக்ட். ஜெயிச்ச கோச்சை ஃபயர் பண்ணிட்டு புது கோச்சை எடுத்துட்டு வந்த பிறகு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர் இல்லைனா பாவம்டா தாமஸ் ஃப்ராங்க். நான் வந்து எங்களுக்கு பிடிச்ச மேனேஜர். நம்ம சீசன் ஸ்டார்டிங்ல பேசியிருப்போம். பயங்கர ஹோப்ஃபுல்லா இருக்கு, எக்ஸைட்டடா இருக்கேன். இப்ப பார்த்தா அத்திமேல் தூங்கிட்டாருன்னு சொல்ற மாதிரி அவனை வந்து போட்டானுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு தாமஸ் ஃப்ராங்க் நெக்ஸ்ட் எங்க போவான்னு சொல்லிட்டு. அகைன் இது என்ன ப்ரூவ் பண்ணுதுன்னா, பிரைட்டன், பிரென்ஃபோர்ட் மாதிரியான கிளப்ஸ்ல வந்து நீங்க ஒரு மேனேஜரை ஹையர் பண்றீங்கன்னா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு குட் ஸ்டடி. ஏன்னா 2 கிளப்லயுமே தே ஹேவ் எக்ஸலன்ட் ஸ்ட்ரக்சர். கரெக்ட். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரோட பிரில்லியன்ஸா இல்ல மேனேஜரோட பிரில்லியன்ஸா அப்படின்றத நான் இங்க ஸ்டடி பண்ணிட்டு தான் இவங்க கிட்ட ஹையர் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கீத் ஆண்ட்ரஸ் இப்ப பண்றான். கீத் ஆண்ட்ரஸ் ஒரு கிளப்ல என்ன பண்ணுவான்றது நம்மளுக்கு தெரியாது. சேம் திங் தான். ஸோ கிரஹாம் பாட்டர் அனதர் குட் எக்ஸாம்பிள் பிரைட்டன்ல இருந்து. செல்சி கரெக்ட். போயிட்டு அவனால ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அது வந்து ஒரு சைட் லைனரா நம்ம வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாம் பேசிட்டோம். அண்ட் வேற எதுவும் பாயிண்ட்ஸ் இல்ல நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ராப் அப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எஃப்ஏ கப் வீக்கெண்ட் வேற. என்னென்ன கிளப்ஸ் என்னென்ன பொசிஷன் யார் யார் இங்க வந்து அப்செட் பண்ண போறாங்க அப்படின்றது ஒன்றும் தெரியல. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.